ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பைசியஸ் அண்ட் கார்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இன்னையோட நம்மளோட டாபிக். நறுமணமூட்டி சுவையூட்டி அப்படிங்கிறது. இந்த இதில் ஸ்பைசியஸ் என்னதுலாம் நறுமணம் மூட்டுது அப்படிங்கும்போது கார்டிமம் அப்படிங்கிறது என்னது சொல்றாங்க அப்படின்னா ஏலக்காய். இது இதோட சயின்டிஃபிக் நேம் எலக்ட்ரியா கார்டமம் அப்படிங்கிறது இதோட சயின்டிஃபிக் நேம். என்ன ஃபேமிலி அப்படின்னா ஜிஞ்சிஃபெரேசியோட ஃபேமிலி சேர்ந்தது. இது எங்க ஆர்ஜின் ஆனிச்சு, இது எங்க தோன்றுச்சு முதல்ல அப்படின்னா ஸ்ரீலங்கால தான் முதல்ல தோன்றுச்சு. இந்த இதுல ஏலக்காயை என்ன சொல்றாங்கன்னா குயின் ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய உணவுப் பொருட்களுக்கு நறுமணம் ஊட்டியாகவும் இந்த ஏலக்காயிலே நிறைய விதமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கனால இந்த இதுல ஏலக்காயை நிறைய இதுல நம்ம யூஸ் பண்றோம். அந்த ஏலக்காய் விதையா இருக்கட்டும், அந்த இதாக இருக்கட்டும், நம்ம வாயோட துர்நாற்றம் இதெல்லாம் இருந்துச்சோம்னா அந்த ஏலக்காயை ஒன்று வாயில போட்டு மென்னோம்னா என்ன ஆகும், நம்மளோட வாயில் உள்ள துர்நாற்றம் இதெல்லாம் அடிக்காம பறந்து போயிடும். அது மாதிரி நிறைய விதமான மருத்துவ குணமுக்காக இருக்கட்டும், இல்லை உணவு சமைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த ஏலக்காயை பயன்படுத்திட்டு வரோம். அடுத்து பிளாக் பெப்பர். இந்த பிளாக் பெப்பரோட பொட்டானிக்கல் நேம் என்ன, சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பெப்பர் நிக்ரும் அப்படிங்கிறது இதோட சயின்டிஃபிக் நேம். இது என்ன ஃபேமிலி சேர்ந்துச்சு அப்படின்னா பைப்பரேசியே பெப்பரேசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் பெப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பெப்பர் நிக்ரோமா இருக்கட்டும் இல்லை பெப்பரேசியா இருக்கட்டும் எங்க ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா இந்தியாவில தான் ஆரம்பிச்சு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா குயின் ஆஃப் ஸ்பீசிஸ்னா கார்டிமம் ஏலக்காயை சொல்றோம். கிங் ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படின்னா அதை கருமிளகு தான் சொல்றோம். இது என்ன அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நிறைய விதமான சூப்புக்கா இருக்கட்டும், இல்லை நமக்கு சளி பிடிச்சிருந்துச்சு இதுல மிளகு என்ன பண்றோம்னா அதிகப்படியான மிளகு எடுத்துக்குவோம். நல்ல ஒரு உணவு இதுக்கு நம்மளுக்கு காரத்தை தூக்கி கொடுக்கறதும் ஒரு மனம் ஒரு சுவையை தூக்கி கொடுக்கறதும் எது அப்படின்னா நல்ல இது மிளகு தான். நல்ல ஒரு சளியா இருந்தாலும் அந்த மிளகு என்ன பண்றாங்க, நம்ம சமைக்கிற உணவுலேயே அந்த மிளகை ஆட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவுதான் நெஞ்சு சளியா இருக்கட்டும் அந்த சளியை ரெடியூஸ் பண்றதுக்கான எல்லா ஒரு மெடிசினல் இதுவுமே என்னதான் இருக்கு அப்படின்னா இந்த இதுல பெப்பர்லயும் இருக்கு. நல்ல ஒரு மருந்து மூலிகை பொருளாகவும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மிளகை பயன்படுத்துறோம். நம்மளோட சமைத்தல் நம்மளோட உணவுப் பொருளையும் இந்த மிளகை ஆட் பண்றோம். நம்ம சமைக்கிறதுக்கான ஃபுட்டு இதுலயும் இந்த இதை மிக்ஸ் பண்றோம். பிளஸ் மெடிசினல் இதுலயும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மிளகு நல்ல ஒரு ரிசல்ட்டா நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து டர்மரிக் அப்படிங்கும்போது மஞ்சள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மங்களகரமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மஞ்சள் எல்லா ஒரு இதுல ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்சி அதிகமா இருக்கு அப்படின்னா அது எங்க அப்படின்னா மஞ்சள்ல தான் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்சி அதிகமா இருக்கக்கூடியது மஞ்சள்ல தான். இந்த டர்மரிக்கை பொறுத்த வரைக்கும் குர்குமா லாங்கா அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேமா இருக்கு. இதோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சிஃபெரேசி தான் இதோட ஃபேமிலியா சொல்றாங்க. இது எங்க ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா சவுத் ஏஷியால இந்தியால தான் ஆர்ஜின் ஆனிச்சு. இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குழம்புக்கு இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஆன்டிபயாட்டிக் வேணும் அப்படிங்கும்போது நிறைய விதமான மெடிசினல் இதுலயும் இந்த டெர்மரிக் இதை யூஸ் பண்றோம். நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்துச்சு இல்லை ஏதாவது காயம் பட்டுருச்சுனாலும் டக்குன்னு என்னதான் அது ஆகுது, அந்த இதுல ஆன்டிபயாட்டிக் தேவை அப்படிங்கும்போது மஞ்சளை தான் சில பேர் அதுல வச்சு இது பண்ணுவோம். அந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மெடிசினல் யூசஸ்க்கும் நம்ம வீடு ஹோம்மேட் மெடிக்கல் இதாக என்ன இதாகுது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக உள்ளது இந்த டெர்மரிக்ல தான். இந்த டெர்மரிக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மேலில் தேய்ச்சி குளிப்பாட்டுறது மூலியமா இம்யூனிட்டி பவர் இதாகும், எந்த ஒரு இதுவுமே வைரஸ் பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாடி மேலே குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறது இந்த இதில் மஞ்சள் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த இதில் அடுத்து என்ன சொல்றோம்னா சில்லியை பொறுத்த வரைக்கும் ரெட் பெப்பர்னு சொல்றாங்க. அந்த இது இதோட கேப்சிகம் ஆனும் அப்படிங்கிறது இதோட சயின்டிஃபிக் நேம். இது என்ன ஃபேமிலி அப்படின்னா சொலானேசி ஃபேமிலி சேர்ந்தது. இது எங்க ஆர்ஜின் ஆனிச்சு முதல்ல இது எங்க க்ரோவிங் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இதோட பூர்வீகமாகவும் இருக்கு. அங்க என்ன அப்படின்னா நிறைய விதமான இதுக்கு சுவை ஊட்டி ஒரு நறுமண மூட்டிக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த சில்லியை சமைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சில்லிலே நிறைய விதமான பிக்கல் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபுட்டு ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்லை ஹோம்மேட் ரெடிமேட்ஸ் ஏதாவது ரெடி பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த சில்லியில இது பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நறுமண மூட்டியா நல்ல ஒரு ஸ்பைசியஸான ஃபுட்ல இந்த மிளகு, ஏலக்காய், கருமிளகு, டர்மரிக் எல்லாமே இந்த 4 அடங்கியிருக்கு. அதுலேயே கார்டிமம்
ஏன் நம்ம வந்து ஒரு உணவு சமைத்தா மட்டும் பத்தாது, அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கார்டிமம் நல்ல ஒரு நறுமண மூட்டியாக வந்து இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, என்ன ஒரு நறுமண மூட்டி வந்து இந்த 4 பொருள் சுவையூட்டியில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டர்மரண்ட் அப்படின்னா புளியை தான் வந்து புளி வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அது யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு குழம்புமே வைக்க முடியாது. இந்த டர்மரண்ட் அப்படிங்கும்போது டர்மரண்டஸ் இண்டிகா அப்படிங்கிறது இதோட சயின்டிஃபிக் நேம். இது என்ன ஃபேமிலி அப்படின்னா பாப்பேசியன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா இந்தியாவில். ஆனால் வந்து இதோட நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்னா ஆஃப்ரிக்கன்ஸ் தான் வந்து இதோட நேட்டிவ். அங்கேருந்து தான் வந்து இதை வந்து ஆர்ஜின் பண்ணியிருக்காங்க. இந்த புளியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த புளி தான் வந்து இதாகுது. இந்த இதுலேயுமே வந்து நிறைய விதமான மெடிசினல் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அந்த இதுலேயே வந்து அடுத்தடுத்து வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். இது வந்து என்ன அப்படின்னா புளியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுவையூட்டியாக வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இந்த டர்மரண்ட்டை வந்து வச்சு அந்த குழம்பு வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரசம் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா இந்த புளியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து டாபிக் வந்து நம்மளோட டாபிக் வந்து ஃபைபர் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய விதமான தகவல்கள் வந்து உங்களையும் வந்து சேரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபைபரை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். தேங்க்யூ.